ஐபிஎல் தொடரின் கிளைமேக்ஸை பார்க்க சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்கள் தற்போதே திரள தொடங்கி இருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சிறையாண்டி நேரலையில் இணைகிறார். சிறையாண்டி, இன்றைய ஃபைனல்ஸ் பார்க்கறதுக்காக ஏராளமான ரசிகர்கள் தொடர்ந்து இப்போதே மைதானங்களில் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். நிலவரம் என்ன? ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? சிறையாண்டி. நிச்சயமா பாலவேல், சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மோதக்கூடிய ஐபிஎல் தொடரின் கிளைமேக்ஸ் ஆட்டம் களைகட்ட காத்திருக்கிறது. இந்த போட்டியை பார்ப்பதற்கு இப்போதிருந்து ரசிகர்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கின்றனர். இரண்டு அணிகளுமே ஏற்கனவே கோப்பையை கைப்பற்றியதன் காரணமாக இன்றைய போட்டியில் யார் கோப்பையை தட்டி தூக்குவார் என்ற எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு அணிகளிலுமே தமிழ்நாடு வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். நடராஜனா இல்ல வருண் சக்கரவர்த்தியா, கோப்பையை யார் கைப்பற்ற போகிறார்? இன்றைய ஆட்டம் எந்த அளவிற்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறது, ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம ரசிகர்கள்ட்டயே நம்ம கேட்கலாம். வணக்கம், நீங்க எங்க இருந்து வர்றீங்க? இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்க? நாங்க திருவண்ணாமலையில இருந்து வரோம் ப்ரோ. சென்னையில கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா இப்ப ரெண்டு டீமுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம் தான். ரெண்டு டீமும் தமிழர்கள் இருக்காருங்க. ரெண்டு டீம்ல எந்த டீம் கப் அடிச்சாலும் சந்தோஷம் தான். ரெண்டு டீமே வெயிட். இந்த டீம் ஜெயிக்க முடியும், இந்த டீம் ஜெயிக்க சொல்ல முடியாது. ரெண்டு டீமே கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காங்க. எந்த டீம் ஜெயிச்சாலும் சந்தோஷம். ஏன்னா தமிழர்கள் இருக்காங்க, மிக சந்தோஷம். சூப்பர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குவாலிஃபயர் 1ல இதே கேகேஆர் கூட லூஸ் பண்ணிட்டு தான் இப்ப ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. சோ இன்னைக்கு மேட்ச் அதுக்கு பதிலடி கொடுப்பாங்களா இல்ல கேகேஆர் மீண்டும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வீழ்த்துவாங்களா? உங்களுடைய பார்வை என்ன? கேகேஆர் ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது கேகேஆர் தான் எங்களுடைய டீம், நான் அதை சப்போர்ட் பண்றேன். கேகேஆர் ஜெயிக்கும் நினைக்கிறேன் சார். சென்னை இல்லாத ஃபைனல், அது சேப்பாக்கில் எப்படி இருக்கு? சென்னை இல்லாத ஃபைனல் கொஞ்சம் வருத்தம் தான். அது டோனி இல்லாதது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஃபைனல். ஓகே, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மேட்ச் இந்த அளவுக்கு டஃப்பா போகும்? ரெண்டு டீமுமே நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு எஸ்ஆர்எச் ஜெயிக்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பக்கம் எல்லாமே வெயிட்டா இருக்கிறதால எஸ்ஆர்எச் ஜெயிக்க. நடராஜனுடைய பெர்ஃபார்மன்ஸ், பேட் கமின்ஸோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றேன்? பேட் கமின்ஸ் இன்னும் நல்லா பண்றாரு. அதே போல நம்ம தமிழ்நாட்டு வீரர் நடராஜன் இன்னும் சூப்பரா பண்றாரு. அவரு நல்லா போடும்போது அந்த டீம் ஜெயிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஓகே, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஃப்ரம் Kolkata. What do you expect from this match? கேகேஆர் will win. KKR won the match. Okay. பாலவேல், இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளில் எல்லாம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணி விளையாடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட ரசிகர்கள் வந்திருந்த நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இன்றைய போட்டியில இறுதி யுத்தம் கொல்கத்தா மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களிலிருந்து நிறைய ரசிகர்கள் படையெடுத்த வண்ணம் இருக்கின்றன. மும்பை, கல்கத்தா, ஹைதராபாத் போன்ற, மகாராஷ்டிரா போன்ற நிறைய இடங்களிலிருந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஒரு குட்டி இந்தியா போன்று சென்னை சேப்பாக்கம் மைதானம் தற்பொழுது காட்சியளிக்கிறது. ஒட்டுமொத்த ரசிகர்களுமே இறுதி யுத்தத்தை பார்ப்பதற்காக கிளைமேக்ஸ் ஆட்டத்தில் யார் வெல்ல போகிறார்கள், மூன்றாவது முறையாக கொல்கத்தா கோப்பையை தட்டி தூக்குமா இல்ல இரண்டாவது முறையாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெல்லுமா, நடராஜன் கோப்பையை கைப்பற்றுவாரா இல்ல வருண் சக்கரவர்த்தியை கைப்பற்றுவாரா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு சென்னை சேப்பாக்கம் மைதானம் திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. பாலவேல், நன்றி சரியாண்டி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. கோடை விடுமுறையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் குவிந்து கடலில் குளித்து மகிழ்ந்து வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோடை விடுமுறை நிறைவு பெற இன்னும் ஒரு வாரமே இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது என்றே கூறலாம். தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் இங்கு சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளார்கள். கீழ்திசை நாடுகளில் லூர்து நகரம் என்று அழைக்கப்படும் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று கூறலாம். குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்து பொழுதை உற்சாகமாக நண்பர்களோடும் குடும்பத்தோடும் கழித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேற்கொண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிலவும் இயற்கை சூழல் காரணமாக ஏராளமான மக்கள் இங்கு வருகை தரக்கூடிய நிகழ்வு கடந்த 2 வாரமாக இருந்து வருகிறது. குறிப்பாக ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் உள்ள குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் இவர்கள் பொழுதுபோக்கை ஏதுவாக கடற்கரையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றே கூறலாம். தற்போது நாம் பயணிக்கக்கூடிய காட்சியானது ஒட்டக சவாரி. இது இந்த குழந்தைகளை கவரும் வகையில் இந்த ஒட்டக சவாரியானது ஏற்படுத்தப்பட்டு அதில் தற்போது நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு முறை பயண கட்டணம் 100 ரூபாய் என்ற அளவில் விதிக்கப்பட்டு குழந்தைகள் முதல் சிறியவர்கள், பெரியவர்கள் என அனைவருமே இந்த ஒட்டகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தியுள்ளது. அது தவிர கடற்கரையில் அந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணக்கூடிய உணவுகள் உள்ளிட்ட பலவையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.
மேற்கொண்டு இந்த தொடர்ச்சியாக இந்த கடற்கரை முழுவதுமாகவே மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த கடல் அலைகளில் மக்கள் வெள்ளம் நிரம்பி வரக்கூடிய காட்சிக்கு மத்தியில் தற்பொழுது நாம் ஒட்டகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உறவினர்களோடும் நண்பர்களோடும் செல்ஃபி எடுத்தும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டும் பொதுமக்கள் தற்பொழுது பொழுதுகளை கழித்துக் கொண்டு உற்சாகமாக அந்த கோடை விடுமுறையை கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள். மேற்கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடும் மாவட்ட காவல்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி பேரூராட்சி மற்றும் வேளாங்கண்ணி பேராலயம் சார்பில் பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் செய்யப்பட்டுள்ளது. பாலவேல். நன்றி பாலமுத்துமணி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு. வார விடுமுறையொட்டி சிதம்பரம் அருகே பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் வார விடுமுறையொட்டி படகு சவாரி செய்வதற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்திருக்காங்க. படகு சவாரி செய்யும் நேரத்தை நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கையும் தற்போது விடுத்திருக்காங்க. அது சிதம்பரம் அருகே பிச்சாவரம் சுற்றுலா மையம் அமைந்திருக்கு. ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய இடம்பெற்றுள்ள சுற்றுலா மையம் மலையத்தி காடுகள் நிறைந்து காணப்படுகிறது. இங்கு வார விடுமுறை நாட்களில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்நிலையில் பள்ளி கல்லூரிகள் தொடர் விடுமுறை காரணமாக இன்று வார விடுமுறை என்பதால் பல்வேறு வட மாநிலங்களிலும் மற்றும் தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இன்னைக்கு அதிக அளவு வருகை புரிந்திருக்காங்க. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அலையத்தி காடுகள் நடுவே படகு சவாரி செய்து நீண்ட நேரம் காத்திருந்து அதற்கான டோக்கன்லையும் வாங்கி படகு சவாரி செய்தும் வந்துட்டு இருக்காங்க. இன்று அதிக அளவு மதியம் 2 மணிக்கு முதலே தொடுப்பு படகுகள் மற்றும் மோட்டார் படகுகள் சவாரி செய்வதற்கான முன்பதிவு நிறைவு பெற்றுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வரும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய முடியாமல் காத்திருப்பு நிலையும் ஏற்பட்டிருக்கு. சுற்றுலாத்துறை அனுமதித்துள்ள 250 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ள தற்போது படகு தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து படகு சவாரி செய்யும் நேரத்தையும் நீட்டிக்க வேண்டும் எனவும் படகுகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் எனவும் தற்போது சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. நன்றி பிரசன்னா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவது வழக்கம். இந்நிலையில் வார விடுமுறையொட்டி தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் கொடைக்கானலில் குவிந்துள்ளனர். இதனால் அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், கல்லறைமேடு உள்ளிட்ட பிரதான சாலைகளில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நின்றன. கொடைக்கானலில் காலை முதலே மிதமான வெப்பத்துடன் குளுமையான காலநிலை நிலவுகிறது. இந்த சீதோஷ்ண சூழலை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து வருகின்றனர். மேலும் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவியை கண்டு ரசித்ததுடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து நட்சத்திர ஏரியில் குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். கொடைக்கானல் பிரெயின் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் வண்ண மலர்களை காண சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிரெயின் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள சேவல், மயில் வீடு, 360 டிகிரி செல்ஃபி பாயிண்ட் மற்றும் மாடங்களில் இடம்பெற்றுள்ள வண்ணமயமான மலர்கள் பார்வையாளர்களை கவர்ந்திருக்கும் வகையில் அமைந்தது. இதனுடன் கோடை விழாவில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக நடத்தப்பட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமானோர் பங்கேற்று பரிசுகளை வென்று மகிழ்ந்தனர். 10 நாட்களாக நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியின் நிறைவு நாளான இன்று சுற்றுலா பயணிகள் வருகை வழக்கத்தை விட அதிகரித்தது. கோடை விழாவில் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். ரொம்ப நல்ல கிளைமேட்டு. மழை வருமோன்னு பயந்துட்டு இருந்தோம். பட் ரொம்பவே நல்ல சூப்பரான ஒரு கிளைமேட்டா இருக்கு. இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் ஃப்ளவர் ஷோன்றனால மஸ்ட் வரலான்னு மார்னிங்கே வந்துட்டோம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், நிறைய பார்த்ததே இல்லாத ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய ஃப்ளவர்ஸ், அதுலேயே அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பயங்கர ஹாப்பியா